Good morning, students. Let's see operators from chapter 9. So, operators are symbols which are used to do some mathematical or logical operations are called as operators. So, நம்ம யூஸ் பண்ணுற mathematical operationsக்காக நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிளை தான் operators அப்படின்னு சொல்லுவோம். The data items or values that the operators act upon are called as operands. இப்போ நம்ம ஒரு சிம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சிம்பிளை எந்த வேல்யூக்கு கொடுக்குறோம் அந்த வேல்யூ தான் என்ன சொல்லுவோம் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற சிம்பிள் வந்து அந்த வேல்யூ வச்சு தான் என்ன பண்ணுவோம் தன்னோட ஆப்ரேஷன்ஸை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ ஆப்பரண்ட்னா என்ன, ஆப்ரேட்டர்னா என்ன, கீழே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 + 6 அப்படின்னா ப்ளஸ் இஸ் a symbol, it is known as operator. 5 and 6 இதுதான் வேல்யூ. இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ என்ன சொல்லுவோம், ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பரேட்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 types. They are unary, binary and ternary. ஸோ unary operators requires only one operand. ஒரே ஒரு ஆப்பரண்ட் மட்டும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஆப்பரேட்டரை யூனரி அப்படின்னு சொல்லுவோம். பைனரி ஆப்பரேட்டர்ஸ் requires 2 operands. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ் பார்த்தோம், ப்ளஸ் பார்க்கையில் நம்மளுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு 2 numbers வேணும். 2 numbers இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அதுதான் என்ன சொல்கிறோம், பைனரி ஆப்பரேட்டர்னு சொல்கிறோம். இஃப் அன் ஆப்பரேட்டர் requires 3 operands, they are called ternary operators. ஸோ டர்னரி ஆப்பரேட்டர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம 3 வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ ஆப்பரேட்டர்னா என்ன, ஆப்பரண்ட்னா என்ன, அதோட கேட்டகரி என்ன பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பைனரி ஆப்ரேட்டர்ஸ். பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னா இஃப் அன் ஆப்ரேட்டர் requires 2 operand, 2 வேல்யூ வேணும் அப்படின்னா அதுதான் பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அதோட பைனரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க என்னென்னா அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட் அண்ட் கண்டிஷனல். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பாருங்கள், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் ஆஸ்ட்ரிக். இந்த சிம்பிளை ஆஸ்ட்ரிக்னு சொல்லணும். டிவிஷனுக்கு ஸ்லாஷ். இது வந்து மாடுலஸ்னு சொல்லுவோம், பர்சன்டேஜ்னு சொல்லக்கூடாது. என்னென்னு சொல்லணும், மாடுலஸ் சிம்பிள்னு சொல்லணும். நம்ம டிவைட் பண்ணும்போது வர கோஷன்ட் வந்து டிவிஷன் அப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஒரு டிவிஷனில் நம்மளுக்கு ரிமைண்டர் வேணும் அப்படின்னா இந்த மாடுலஸ் சிம்பிளை யூஸ் பண்ணணும். ஸோ லுக் அட் த எக்ஸாம்பிள். 10 + 5 15, 10 - 5 5, 10 * 5னா 50, 10 / 5 இதோட கோஷன்ட் என்ன வரும், 2. அதனால் நம்ம இந்த ஸ்லாஷ் சிம்பிளை யூஸ் பண்ணி கோஷன்ட் வந்து ரிசல்ட்டாக வாங்கலாம். ஒரு டிவிஷனில் நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாடுலஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ 10 / 3 அப்படின்னு கொடுத்தோம்னா 10 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 3 3 9 வரும். இப்போ கோஷன்ட் வந்து 3, ரிமைண்டர் என்ன வரும், 10 - 9 1ன்னு வருமா. இந்த 1 தான் ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் வேணும் அப்படின்னா இந்த மாடுலஸ் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணணும். தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் known as arithmetic operators. அடுத்து பாருங்கள், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் போட்டால் அது இன்க்ரிமெண்ட், மைனஸ் மைனஸ் சிம்பிள் போட்டால் அது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஆப்ரேட்டருக்குமே, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கும் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கும் ஒரு ஆப்பரண்ட் இருந்தால் போதும், ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தா போதும். அதனால் இந்த ரெண்டு ஆப்ரேட்டரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா இட் ஆட்ஸ் 1 to its ஆப்பரண்ட். நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டோம்னா அந்த வேல்யூவோட 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுன்னு அர்த்தம். இதே இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து மைனஸ் மைனஸ்ன்னு போட்டோம்னா அதோட வேல்யூ 1 டிக்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தா அதை போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் ப்ளஸ் போட்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறது எதுக்கு ஈக்குவல் ஆனது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூ 1ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மைனஸுக்கும் எக்ஸ் மைனஸ் மைனஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் - 1, எக்ஸோட வேல்யூலேருந்து 1 டிக்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரண்ட் என்னது, ஒன்றே ஒன்று தான். இப்போ எக்ஸ்னு ஒரே ஒரு வேரியபிள் தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இஃப் அன் ஆப்ரேட்டர் requires only one operand, it is known as
யூனரி ஆப்ரேட்டர். அடுத்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு டிட்டர்மைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆப்பரன்ஸ். நம்ம கொடுக்குற ரெண்டு வேல்யூவை அதுக்கு எப்படி ரிலேஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இதை கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லலாம், ஏன்னா கம்பேரும் பண்ணுவோம் இதை வச்சு. இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு பூலியன் டைப்பில் இருக்கும். லிட்ரல் படிக்கும்போது படித்தோம். பூலியன் வேல்யூ அப்படின்னா என்னென்னா எய்தர் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ட்ரூவாக இருந்தால் 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்தால் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ தெர் ஆர் 6 ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். என்னென்ன அப்படின்னா கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டு போகிறதுக்கு நம்ம 2 ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். நாட் ஈக்குவல் டுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு ஈக்குவல் டு போடணும். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரோட ரிசல்ட் என்னவா ப்ரொடியூஸ் பண்ணும், எய்தர் 1 ஆர் 0. எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேல்யூ ஏ லெஸ் தென் பி. ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்து கண்டிஷன் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் யூஸ் டு எவாலுவேட் லாஜிக்கல் அண்ட் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும்தான் செக் பண்ண முடியும். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம மோர் தென் 1 கண்டிஷனை வந்து செக் பண்ணலாம். இப்போ 2 கண்டிஷன் கொடுத்து நடுவில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் போட்டோம் அப்படின்னா அந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணோம். The logical operators acts upon the operands that are themselves called as logical expressions. அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அந்த ஆப்ரேட்டரோட நம்ம யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பிரஷனை லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்லணும். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது பாருங்கள். மொத்தம் 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அண்ட், ஆர், நாட். நம்ம செகண்ட் சாப்டர் படிக்கும்போதே படித்தோம், லாஜிக்கல் கேட்ஸில் படித்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த சிம்பிளை, இந்த அண்டு சிம்பிள் என்னன்னு சொல்லணும், ஆம்பர்சன்னு சொல்லணும். டபுள் ஆம்பர்சன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு அர்த்தம், அண்டு. ஸோ இந்த லேண்டு நம்ம ஏற்கனவே தெரியும், போத் த ஆப்பரன்ஸ் ஆர் ட்ரூ, இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அதான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ். ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்து லாஜிக்கல் ஆர். இந்த சிம்பிளை பைப் சிம்பிள்னு சொல்லுவோம். இந்த வெர்டிக்கல் லைன் மாதிரி இருக்கா, அது 2 லைன் போடணும். இது வந்து பைப், டபுள் பைப் சிம்பிள். இது ஆர் எப்படி பண்ணும் அப்படின்னா ஏதாவது 2 கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட நம்மளுக்கு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ். 2மே ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நாட். நாட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இது வந்து நெகட்டிவ் பண்ணும். நம்ம கொடுக்குறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லும், இன்வெர்ட் பண்ணி சொல்லும். நான் ட்ரூன்னு கொடுத்தேன்னா அது ஃபால்ஸ்னு சொல்லும், ஃபால்ஸை கொடுத்தேன்னா ட்ரூன்னு சொல்லும். இப்போ நான் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை ஃபால்ஸ்னு ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லும். ஸோ லெட்ஸ் சி வித் தம் எக்ஸாம்பிள். ஸோ லாஜிக்கல் அண்டும் ஆரும் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அண்டுக்கும் ஆருக்கும் நம்ம 2 ஆப்பரண்ட் வந்து யூஸ் பண்ணணும். நாட் வந்து யூனரி ஆப்ரேட்டர், ஏன்னா ஒரு ஆப்பரண்ட் இருந்தால் போதும் இந்த நாட் ஆப்ரேட்டருக்கு, அதனால அதை வந்து யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ A = 5, B = 6, C = 7 வேல்யூ கொடுத்தாச்சு. எக்ஸ்பிரஷனில் பாருங்கள், A லெஸ் தென் B. ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 6. அப்போ 5 வந்து 6ஐ விட சின்னதாக இருக்குது, கண்டிஷன் ட்ரூ. அடுத்த கண்டிஷனை பாருங்கள், 6 லெஸ் தென் 7, கண்டிஷன் ட்ரூ. அப்போ 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் இந்த லாஜிக்கல் அண்ட் என்ன பண்ணும், ட்ரூன்னு ப்ரொடியூஸ் பண்ணும். ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட ஃபால்ஸ்ன்னு சொல்லிடும். அடுத்து செகண்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள். இப்போ 5 greater than 6 இருக்காங்க, கண்டிஷன் ஃபால்ஸ். செகண்டில் பாருங்கள், மேலே இருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 6 லெஸ் தென் 7 கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் ட்ரூ. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ், ரெண்டாவது கண்டிஷன் ட்ரூ. ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட ஃபால்ஸ்ன்னு தான் சொல்லும். ஸோ இட் ப்ரொடியூஸ் த ரிசல்ட் ஆஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூனா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து தேர்ட் எக்ஸ்பிரஷனில் 5 லெஸ் தென் 6, கண்டிஷன் ட்ரூ. 6 greater than 7, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூவாக இருக்குது, ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது. இது வந்து ஆர் சிம்பிள், பைப் சிம்பிள் வந்து ஆருக்கு யூஸ் பண்ணுறோம். ஆரில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருக்கனால
இது ட்ரூ அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. லாஸ்ட்டாக நாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ கிரேட்டர் தென் பி, ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 6. அப்போ 5 கிரேட்டர் தென் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபால்ஸ். ஃபால்ஸாக இருந்தால் நாட் என்ன பண்ணும், இன்வெர்ட் பண்ணும். ஃபால்ஸ்னால் ட்ரூன்னு சொல்லும். ஸோ இட் ப்ரொடியூஸ் ட்ரூ ஆஸ் 1. 1ன்னு தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். 1ன்னா ட்ரூன்னு அர்த்தம். இதுதான் பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாட்டுக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரே ஒரு ஆப்ரண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நாட்டை வந்து யூனரின்னு சொல்கிறோம். மற்றதுக்கெல்லாம் 2 கண்டிஷன் கொடுக்குறோமா, 2 எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். அதனால 2 ஆப்ரண்ட்னு அர்த்தம் அதை. ஸோ லாஜிக்கல் அண்டும் லாஜிக்கல் ஆரும் பைனரி ஆப்ரேட்டர், லாஜிக்கல் நாட் வந்து யூனரி ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரே ஒரு ஈக்குவல் டு போட்டோம்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லணும். அதுக்கு எப்படி மீனிங் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு அசைன் அ வேல்யூ டு அ வேரியபிள் விச் இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதான ஆப்ரேட்டர் தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ இருக்குது 32 அப்படின்னு. அந்த 32 வந்து ஏக்கு வந்து காப்பி பண்ணுது. ஸோ திஸ் ஆப்ரேட்டர் காப்பீஸ் த ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேரியபிள். இட் இஸ் ஆல்சோ எ பைனரி ஆப்ரேட்டருங்கிறோம். ஏன்னா இந்த ஆப்ரேட்டருக்கு நம்மளுக்கு எத்தனை ஆப்ரண்ட் தேவைப்படுது, ஏ ஒரு ஆப்ரண்ட், 32 ஒரு ஆப்ரண்ட். ஸோ 2 ஆப்ரண்ட் வந்து அதுக்கு தேவை. ஸோ இட் இஸ் பைனரி ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஒரே வெறும் ஈக்குவல் டு மட்டும் கிடையாது, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸோட ஈக்குவல் டு போட்டாலும் அதையும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான் சொல்லுவோம். எக்ஸாமில் கேட்கும்போது இதையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கணும். இதை வந்து அடிஷன் அசைன்மெண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஏ எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டாங்க, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5ன்னு அர்த்தம். அதான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா, ஏவை ஏயால் ப்ளஸ் பண்ணி ஏக்கு அசைன் பண்ணு. ஸோ ஏயோட வேல்யூ 10, அந்த 10ஓட 5 அசைன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏக்கே அசைன் பண்ணுறது. அசைன் பண்ண வேல்யூ இப்போ சிக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே சப்ராக்ஷனில் பாருங்கள், ஏ மைனஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5ன்னு அர்த்தம். ஏயோட வேல்யூ 10, அப்போ 10 மைனஸ் 5 5, அந்த வந்த வேல்யூ சிக்கு அசைன் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில், டிவிஷனில், மாடுலஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டரை சொல்கிறதுக்கு இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் 5க்குமே ஈக்குவல் டு சிம்பிள் போட்டோம்னா அதுவும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான். அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன, இப்போ என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ ஏ ஸ்லாஷ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்லாஷ் 5ன்னு அர்த்தம். ஸோ 2 எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கே ஞாபகம் வந்துடும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரையும் ஈக்குவல் டு ஆப்ரேட்டரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து சிங்கிள் ஈக்குவல் டு தான் போடுவோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் பார்த்தோம்ல கம்பேர் பண்ணுறதுக்கு, அப்போ டபுள் ஈக்குவல் டு போடுவோம். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ் டு அசைன் அ வேல்யூ டு அ வேரியபிள். ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் செக்ஸ் த கண்டிஷன் ஆஃப் தட் வேரியபிள். ஒரு வேரியபிள் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் ஈக்குவல் டு போடுவோம். ஒரு வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போடுவோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அசைன்மெண்ட்டுக்கு சிங்கிள் ஈக்குவல் டு, ஈக்குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் டு போடுவோம் அப்படின்னு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு வேல்யூயும், ஃபால்ஸாக இருந்தால் வேறு ஒரு வேல்யூயும் அசைன் பண்ணும். ஸோ திஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ரெக்வயர்ஸ் 3 ஆப்பரன்ஸ். ஸோ இட் இஸ் நோன் அஸ் டர்னரி ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா 3 ஆப்பரண்ட் நம்ம கொடுக்கணும், 3 வேல்யூ நம்ம கொடுக்கணும். அதனால இந்த டர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு சிம்பிள் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், கொஸ்டின் மார்க் போட்டு கோலன் சிம்பிள். ஸோ மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வச்சோம்னா அது கோலன் சிம்பிள்னு சொல்லுவோம். கொஸ்டின் மார்க்கும் கோலன் சிம்பிளும் போட்டோம்னா அதுதான் என்னது, கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது 3 மார்க்கில் இல்லை 2 மார்க்கில் கேட்பாங்க. திஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்ஸ்னால் என்னென்ன 6th சாப்டரில் படித்தோம், ஞாபகம் இருக்கா? கண்ட்ரோல் ஃப்ளோவில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சீக்வன்ஷியல், ரெண்டாவது வந்து அல்டர்னேட்டிவ்னு பார்த்தோம். அந்த அல்டர்னேட்டிவ் தான் இஃப் எல்ஸ் வந்து எக்ஸாம்பிள். இஃப்ல என்ன பண்ணுவோம், ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா
வேறு ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுதான் அல்டர்னேட்டிவ்னு சொல்லுவோம். அந்த அல்டர்னேட்டிவ்க்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம 4 லைன்லாச்சும் அல்காரிதம் எழுதுவோம். அந்த அந்த 4 லைனில் சொல்ல வேண்டியது இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை வச்சு சிங்கிள் லைன்லேயே சொல்லிடலாம். ஸோ இட் இஸ் கால் அன் அல்டர்னேட்டிவ் டு இஃப் எல்ஸ் அப்படின்னு இருக்காங்க. புக்கில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல. இதான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள். நடுவில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கா, இந்த கொஸ்டின் மார்க்கும் இந்த கோலன் சிம்பிளும் தான் என்னது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு சொல்கிறேன் கவனிங்க. இப்போ சி ஈக்குவல் டு ப்ராக்கெட்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஏ வந்து நாட் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு ஈக்குவல் டு போட்டால் என்ன அர்த்தம், நாட் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து சிக்கு அசைன் பண்ணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கோலனுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து சிக்கு அசைன் பண்ணும். கீழே வேல்யூவோட சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்கேன், பி ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ மேலே கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6 நாட் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ தானே. ட்ரூவாக இருந்துச்சுன்னா சிக்கு என்ன வேல்யூ போகணும், கொஸ்டின் மார்க் அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அது ட்ரூவான வேல்யூ, கோலனுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அது ஃபால்ஸுக்கான வேல்யூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கொஸ்டின் மார்க் அப்புறம் இருக்க வேல்யூ தான் நம்ம என்ன வேரியபிள் இங்கே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க சி, அந்த சிக்கு வந்து அசைன் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த ஹெல்ப் ஆஃப் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது நம்ம இஃப் எல்ஸில் ஒரு 4 லைனில் எழுதணும். ஆனால் நம்ம இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை வச்சு சிங்கிள் லைனில் இப்போ நம்ம அசைன் பண்ணியாச்சு. கண்டிஷன் கொடுக்கணும், அந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அது ட்ரூவாக இருந்தால் கொஸ்டின் மார்க்கு அப்புறம் அந்த ட்ரூக்கான வேல்யூ கொடுக்கணும். ஃபால்ஸாக இருந்தால் கோலனுக்கு அப்புறம் அந்த ஃபால்ஸ்க்கான வேல்யூ கொடுக்கணும். ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிளில் கேட்கலாம், வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து சொல்லி கேட்கலாம். அதனால் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை எப்படி எக்ஸாம்பிள் மேக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இஃப் எல்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை கண்டிஷன் எல்லாம் மாற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த எக்ஸாம்பிள் இதில் எழுதி வச்சுக்கோங்க புக்கில். இதை மாடலாக வச்சு எக்ஸாமில் எதுவும் கேட்டால் கூட நம்ம அவங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே இது மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கணும். Thank you students. Remainings in this chapter will be discussed later.